ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வெதர் இட் இஸ் அ பிளான்ட் இல்லை ஒரு பெரிய ஜைஜான்டிக் அனிமல் ஆர் ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே ஒரு பைனாமியல் நேம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு பிளான்ட்டாக இருந்தால் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். வெதர் இஃப் இட் இஸ் அ அனிமல்னால் அதை வந்து நம்ம ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது கேரலஸ் லின்னேயஸ். ஓகேவா, அவர் தான் டாக்ஸானமி ஹையரார்ச்சியும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ த சேம் பர்சன் இன்ட்ரடியூஸ் திஸ் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் டூ. ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் எப்படி வந்து அவங்க நேம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு நம்ம டாக்ஸானமி ஹையரார்ச்சியில் பார்த்தோம், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ்னு. ஸோ இந்த ரெண்டு நேமை ஜாயின் பண்ணி தான் அவங்க பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அனிமல் ஒரு பிளான்ட்க்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு நேம் வைக்கிறாங்கன்னா அதோட ஜீனஸ் நேம், ஏன்னா அது ரெண்டு வேர்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எப்போவுமே ஜீனஸ் நேமாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஜீனஸ் நேம்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி த கேபிட்டல் லெட்டர். எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜீனஸ் நேமில் கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த ஸ்பீசிஸ் நேம். ஓகேவா, செகண்ட் வேர்ட் வந்து ஸ்பீசிஸோட நேமாக தான் செகண்ட் வேர்டு இருக்கும். அண்ட் செகண்ட் வேர்ட் ஃபுல்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா, செகண்ட் வேர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஒரு அனிமலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் வைக்கிற பைனாமியல் நாமன்க்ளேச்சரோட ஒரு க்ரைட்டீரியா மாதிரி. ஸோ ஜீனஸ் நேம் ப்ளஸ் ஸ்பீசிஸ் நேம் தான் ஜாயின் டுகெதர் வி கால் இட் அஸ் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜீனஸ் நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்பீசிஸ் நேம் செகண்ட் வேர்டாக தான் வரும். இந்த ஜீனஸ் வேர்ட் the first letter must be always capital letter. ஓகேவா, இந்த ஸ்பீசிஸ் all the letters must be in small. ஸோ இதுதான் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் நேம் கொடுத்துருப்பாங்க அண்ட் பைனாமியல் நேமும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா பார்த்தோன்னா அமீபா புரோட்டியஸ். ஸோ இந்த அமீபா புரோட்டியஸில் அமீபாங்கிறது ஜீனஸ் நேம், புரோட்டியஸ் அப்படிங்கிறது அந்த அமீபாவோட ஸ்பீசிஸ் நேம். ஓகே, ஸோ அதனால தான் அமீபா அந்த ஜீனஸ் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். அண்ட் அந்த ஸ்பீசிஸ் நேம் புரோட்டியஸ் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள் லீச்சில் பார்த்தோன்னா ஹைரோடினேரியா கிரானுலோசா, இதுதான் லீச்சோட பைனாமியல் நேம். ஸோ இதில் ஹைரோடினேரியாங்கிறது ஜீனஸ் நேம், கிரானுலோசா அப்படிங்கிறது லீச்சோட ஸ்பீசிஸ் நேம். தென் மேன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனில் வந்து ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமோசாப்பியன்ஸ்னால் ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். ஸோ இப்படி தான் எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் அதோட பைனாமியல் நேம் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது கேரலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்வெர்டிபிரேட்டால் டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்வெர்டிபிரேட்டானா which doesn't possess a notochord. நோட்டோகார்ட்னா பேக்போன் இல்லாதது எல்லாத்தையும் இன்வெர்டிபிரேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபைலம் வந்து அந்த இன்வெர்டிபிரேட்டால் ஃபைலம் போரிஃபெரா. ஓகேவா, ஃபைலம் போரிஃபெரானா போர் பியரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அடிஷ்னல் நேம் என்ன கொடுத்துருக்காங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைலம் போரிஃபெரா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போர் பியரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பாலிக்காக. ஸோ இதோட செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட பிஹேவியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தேர் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா, போரிஃபெரா ஃபைலமில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமுமே மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னா தான் இருக்கும். அண்ட் தே ஆர் நான் மோட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம். நான் மோட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம்னால் அது வந்து ஒரு மெரைன் கிரியேச்சராக தான் இருக்கும். அண்ட் நான் மோட்டைல்னால் அதுக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸும் இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு வந்து அது ட்ராவல் பண்ணாது. ஸோ இட் இஸ் அ நான் மோட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம், காமன்லி கால்டு ஸ்பாஞ்சஸ். காமனாக என்ன நேம் சொல்லுவாங்கன்னா we will call it as sponges. ஸ்பாஞ்ச்னாலே நமக்கு தெரியும் அதில் நிறைய போர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பாடியில் இந்த ஸ்பாஞ்சஸ் இதோட பாடி ஃபுல்லாகவே நிறைய மைன்யூட் போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாத்தையும் ஆஸ்டியா அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்லுவாங்க.
அண்ட் அதோட செல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இட் டசன்ட் ஹாவ் அ டிஷ்யூ ஆர் டசன்ட் ஹாவ் எனி ஆர்கன். அதுக்கு எந்த ஒரு டிஷ்யூவோ எந்த ஒரு ஆர்கனோ அதுக்கு கிடையாது. ஸோ வெறும் போர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் வழியாக தான் அதுக்கு வாட்டர் ஆக்சிஜன் எல்லாமே வந்து உள்ளே போய் உள்ளே வந்து ஒரு கெனால் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக தான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஃபுட்டாக இருக்கட்டும் வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே ஆக்சிஜன் எல்லாமே அந்த கெனால் சிஸ்டம் வழியாக தான் அதுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். இதோட அவுட்டர் பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைக்யூல்ஸ் இருக்கும். ஸ்பைக்யூல்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய மைன்யூட் ஸ்பைக்யூல்ஸ் அவுட்டர் பாடியில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக ஆக்ட் பண்ணும். ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு பார்க்கும்போது இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக வந்து இந்த ஸ்பைக்யூல்ஸ் தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நம்ம நிறைய க்ரைட்டீரியாஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு கிங்டம் வந்துட்டு பிரிக்கும் போதில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சு அதை அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒன்று வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இதில் போத் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ் 2 மெத்தட்ஸ் வழியாக இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ஃபைலம் வந்து ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரானா காமன்லி கால்ட் அஸ் போர் பியரர்ஸ்னால் நிறைய போர்ஸ் இருக்கும் லைக் அ ஸ்பாஞ்சஸ். ஸோ காமனாக ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சோட ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி எது ஆக்ட் பண்ணுதுன்னா அது அவுட்டரில் இருக்கிற ஸ்பைக்யூல்ஸ் தான் இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சைக்கான்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து சைக்கான் ஆர் யூப்ளக்டெல்லா சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற ஃபைலம் வந்துட்டு ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. ஸோ ஃபைலம் சீலன்ட்ரேட்டா வந்து என்ன ஆர்கானிசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஓகேவா? இது வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம். மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரைன்லேயும் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ்லேயும் இருக்கும். மோஸ்ட்டாக மெரைன் சீஸ்லேயும் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற ஏரியாஸ்லேயும் இருக்கும். இதோட செல் ஸ்ட்ரக்சர் பாடி இதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா? ஃபைலம் போரிஃபெராவும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் தான். லைக் த சேம் வைஸ் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா ஆல்சோ ஒன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அண்ட் இதோட பாடி சிமெட்ரிக்கல் நம்ம பார்க்கும்போது சிமெட்ரிக்கல் பொசிஷன் பார்க்கும்போது இட் ஹேஸ் அ ரேடியல் சிமெட்ரிக்கல். ஓகேவா? ரேடியலி சிமெட்ரிக்கல் பாடி இதுக்கு இருக்கும். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக நம்ம எந்த டைரக்ஷனில் கட் பண்ணாலும் இட் ஹேஸ் அ சேம் சிமெட்ரிக்கல் பாடி ஆன் போத் த சைட். ஓகேவா? எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக கட் பண்ணாலும் 2 சைடுமே கட் பண்ண அந்த 2 ஹவுஸுமே வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். அண்ட் இதோட பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஃபைலம் போரிஃபெரா வந்துட்டு வெறும் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருந்துச்சு. பட் சிலன்ட்ரேட்டாக்கு வந்து டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பாடி வால் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ டிப்ளோபிளாஸ்டிக்னா இட் ஹேஸ் 2 லேயர்ஸ்னு அர்த்தம். எக்டோடம் எண்டோடம் அப்படின்னு 2 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஸோ இதில் அவுட்டர் லேயரையும் இன்னர் லேயரையும் வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நான் செல்லுலர் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? அவுட்டர் லேயரையும் இன்னர் லேயரையும் செப்பரேட் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோக்ளியா. ஓகேவா? அதோட நேம் வந்து மீசோக்ளியா. ஸோ அதோட சிஸ்டம் சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. ஸோ அதுக்கு இன்பிட்வீன் சென்டரில் என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கு என்ன கேவிட்டி இருக்குதுன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதை சிலன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலன்ட்ரானில் தான் மவுத் வந்து சென்ட்ரலில் தான் மவுத் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். மவுத்தை சுற்றி நிறைய ஷார்ட் டென்டக்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய டென்டக்கிள்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த டென்டக்கிள்ஸ்லேருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். அந்த டென்டக்கிள்ஸ் ஃபுல்லாகவே நிறைய ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டிங்கிங் செல்ஸ் நிறையா இருக்கும். அதை நிடோபிளாஸ்ட் ஆர் நீமோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் எல்லாமே நிடோபிளாஸ்ட் ஆர் நீமோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலன்ட்ரேட்டாக்கு இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிபிட் பாலிமார்ஃபிசம்.
ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்குமே தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து சேமாக இருக்காது, எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதுவுமே தே ஆல்சோ ப்ரொடியூஸ் போத் ஏசெக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி. ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்ட் ஜெல்லி ஃபிஷ் வந்து சொல்லலாம். இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா.